திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. கொடுங்கையூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஆளுநர், நடிகை குஷ்பு உள்ளிட்டோரை ஆபாசமாக பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டுகள் சிறை விதித்து எழும்பூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னை கொடுங்கையூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அப்போதைய திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, தமிழக ஆளுநர், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் முதல்வர் பழனிசாமி, தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மற்றும் நடிகை குஷ்பு ஆகியோர் குறித்து அவர்களுக்கத்தக்க ஆபாச வார்த்தைகளால் பேசியதாக கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை எழும்பூர் 10வது பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் பி. ரேவதி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீதான குற்றச்சாட்டுகளில் கலகத்தை தூண்டுவது என்ற குற்றச்சாட்டை மட்டும் அரசு தரப்பு தகுந்த சாட்சிகளுடன் நிரூபிக்கவில்லை. ஆனால் மற்ற குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பு தகுந்த சாட்சிகளுடன் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபித்துள்ளது என கூறி அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளார். கிருஷ்ணமூர்த்தி பேசிய பேச்சுகள் இணையதளத்தில் வைரலாகி வருகின்றன. நிலையில் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.